ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, ஓபதியா 18வது வசனத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்கிறது: யாக்கோப்பு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலியுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு போராடின மனுஷன், மனிதனோடும் தேவனோடும் போராடின ஒரு மனுஷன். எத்தனாயிருந்த மனுஷன் கர்த்தருக்கு பிரியமாய் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்து வந்தார். இந்த யாக்கோபு அக்கினியும் அந்த யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலியுமாய் இருப்பார்கள். ஸோ யாக்கோபின் மகன்னா யோசேப்பு. ஸோ ஒரு குடும்பத்தில் தலைவர் அக்கினியாக இருப்பார்களானால் அவர்கள் பிள்ளைகள் அக்கினி ஜுவாலையாக இருப்பார்கள். பிள்ளைகளின் சந்ததியும் அக்கினி ஜுவாலையாக இருப்பார்கள். இந்த அக்கினி என்ன செய்யும்? பற்றி பிடித்து கொண்டே போகும். அமெரிக்காவில் இருக்கிற இன்னும் கூட இந்த தீயை அணைக்க முடியலை. அநேக காடுகளில் இப்பொழுதும் தீ பற்றி பிடித்து கொண்டே இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய நாம் மகிமைக்காக கர்த்தருடைய அக்கினி யாருக்குள்ளாக அக்கினி அபிஷேகம் இருக்கிறதோ அது அடுத்தவர்களுக்கு கடந்து போய்கொண்டே இருக்கும். இன்னைக்கு விசேஷமாக அபிஷேகத்தை குறித்து அக்கறை இல்லாத ஒரு நாட்களாக இருக்கிறது. அபிஷேகம் வேதத்தில் அநேக இடங்களிலும் அக்னி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யாக்கோபு அக்னியும் யாக்கோபின் வம்சம் அக்னியும் யோசேப்பின் வம்சம் அக்னி ஜுவாலையுமாய் குடும்ப தலைவர்கள் அக்னியாய் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஜுவாலையாய் பிரகாசிப்பார்கள். இந்த அக்கினியை குறித்து வாசிக்கும் அப்போஸ்தலர் பணியில் பெந்தெகோஸ்தே நாளிலே ஒருமனப்பட்டு கூடின மாடியிலே கூடின அந்த இடத்திலே அக்கினி நாவுகள் இறங்கினது. பரிசுத்தாவியான வல்லமையாய் இறங்கினார். அந்நிய பாஷை, நமமான பாஷைகள் பேசப்பட்டது. அநேக தேசத்தின் பாஷைகள் பேசப்பட்டது. இடம் அசைந்தது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக ஒருவர் மேல் அக்கினி அபிஷேகம் இருக்குமானால் அதை அநேகரை பற்றி பிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீ விசுவசித்தால் நீ உன் வீட்டை ரட்சிக்கப்படுவீர்கள் வேதவசனம் சொல்லப்படுகிறது. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும் அது தலைமுறையாக ஆண்டவர் சந்ததியில் சொல்லப்படுமே. நாம் அக்கினி அபிஷேகத்தை பெற்றிருப்போமானால் தலைமுறையாய் எப்படி யோசேப்பின் சந்ததி அக்னி ஜுவாலையாய் இருப்பார்களோ நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளால் அக்னி ஜுவாலையாய் பிரகாசிப்பார்கள். இப்படி பிரகாசிக்க வேண்டும். ஆகவே தலைவர்கள், வீட்டு தலைவர்கள், முதன்மையானவர்கள் அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அக்னி அசுத்தங்களை பட்சிக்கிற அக்னி, இந்த அக்னி பரிசுத்த அக்னி. எனக்கு அருமையானவர்களே, இந்த அக்னியை அபிஷேகத்தை விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளும்படியா ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமாய் பெற்று வல்லமையாய் பிரகாசிக்கும்படியாய். நீங்க பாருங்க, அக்னிக்கு பக்கத்தில் வேற எது போனாலும் அது எரித்து போடப்படும். தேவையில்லாதவர்கள் அதில் போடப்பட்டு எரிக்கப்படும். அதுபோல் நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த அக்னி தேவையில்லாத அசுத்த கிரியைகள், தேவையில்லாத அந்தகார வல்லமையின் கிரியைகள், தேவையில்லாத பிள்ளி சூனிய கட்டு ஏவல் வருகிறதை எரிச்சு போட்டுவிடும். நமக்குள்ளாக பரிசுத்த அக்னி, இந்த அக்னி அபிஷேகம் இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் ஊழியர்களும் அதிகமாய் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அக்னி அபிஷேகம் இல்லாதனால தான் போராட முடியலை. இந்த அக்னி அபிஷேகம் இருக்குமானால் அசுத்தர்களை சுட்டரித்து விட்டுருக்கோம். எனவே பரிசுத்த அக்னி
அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஊழியம் செய்யலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாம் மகிமைப்படும், அசுத்த கிரியைகள் சுட்டெரிக்கப்படும், அசுத்த கிரியைகள் நம்மை தாக்காதபடி கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் வாசிக்கும் பொழுது நான் அக்கினி மதிலாய் இருப்பேன். எனவே கர்த்தரே நமக்கு அக்கினி மதிலாய் இருப்பார். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த அக்கினி அபிஷேகத்தின் மூலம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா அசுத்த கிரியைகளும் சுட்டரிக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.